வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று சங்க இலக்கியம் விண்வெளி அறிதல். சங்ககால பாடல்களில் காலம், நட்சத்திரங்கள், நிலவின் நிலைகள் போன்ற விஞ்ஞான உண்மைகள் மிக துல்லியமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. உதாரணமாக, திருக்குறளில் சந்திரனின் நிலைகள் நெருங்கிய கணக்கீட்டுடன் காணப்படுகின்றன. சங்ககால இலக்கியங்கள் கவிதைகளில் இயற்கை மற்றும் விண்வெளியை குறும்படமாய் நுழைத்து உண்மையில் அடுத்த தலைமுறைக்கு அறிவியலை கற்பித்தனர் நம் முன்னோர்கள். சங்க இலக்கியத்தில் சந்திரன், சூரியன், விண்மீன் இயக்கங்கள் குறித்து குறிப்புகள் அடங்கியுள்ளன. உதாரணம், புறநானூறு கிழக்கு மேற்கு திசை காலவட்டங்கள் எல்லா விவரங்களையும் சரியாக கூறுகிறது. இதன் மூலம் சங்ககால தமிழர்கள் நட்சத்திரங்கள் மற்றும் வானியல் நிகழ்வுகளை துல்லியமாக கணித்தார்கள். சங்க கடல் பயணிகள் விண்மீன்களை வைத்து கடல் வழியை கண்டுபிடித்தனர். அவர்கள் பயன்படுத்திய நட்சத்திர கணிப்பு முறை மிக மிக நுட்பமானது. இதுவே சங்க இலக்கியங்களில் ஒவ்வொரு கவிதையும் அறிவியல், வானியல் மற்றும் இயற்கை உண்மைகளின் குறிப்புகளை வைத்திருப்பதை வெளிப்படுத்துகிறது. சங்ககால கோவில்கள் மற்றும் கட்டிடங்கள் நட்சத்திரங்கள் மற்றும் புவியியல் நிலைகளுடன் ஒத்திசைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அவர்கள் ஒரு மிக சூட்சமமான அறிவியல் புரிதலை கொண்டிருந்தனர் என்பது சரியாக தெரிகிறது. சரியான நேரத்தில் சந்திரன் அல்லது சூரியன் ஒளி சில தேவாலயங்களை தீட்டும் விதம் இது மறைக்கப்பட்ட அறிவியலின் சாட்சி. சங்க இலக்கியம் வெறும் கவிதை தொகுப்புகள் அல்ல, அது அறிவியல், விண்வெளி, இயற்கை மற்றும் மனித அறிவின் சங்கமம். இதை புரிந்தால் நம் தொன்மையான பாரம்பரியத்தின் அழகான அறிவியல் ரகசியங்களை நன்கு உணரலாம். நன்றிகள் பல.